மனோ சாரை பற்றி நான் ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். 81ல் நான் சென்னைக்கு வர்றேன். அவர் வந்து 79ல் 79, 80, 81 இந்த 3 வருடமும் பார்த்தீங்கன்னா எம்எஸ் விஸ்வநாதன் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து அவர் சேர்த்துக்கிட்டாரு. அவருடைய பணி என்னன்னா, அவருடைய சைக்கிளில் தான் அப்போ வச்சுருந்தார். சைக்கிள் தான் வச்சுருந்தார். சைக்கிளில் விஸ்வநாதன் சாருடைய ஹார்மோனிய பெட்டியை பின்னாடி வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் கம்போசிங் நடக்குதோ அங்கே வந்து அவர் ஹார்மோனி பெட்டி கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அவர்கிட்ட வந்து அவர் எப்படி கம்போஸ் பண்ணுறாரு, என்ன மாதிரி சிங்கர்ஸுக்கு இப்போ சாங் சொல்லி கொடுக்குறாரு, ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவர் 15-16 வயசில் அங்கே இருந்து கற்றுக்கிட்டாரு. இந்த பாக்கியம் எத்தனை பேர்த்துக்கு கிடைக்கும்? அவர் சொல்லுவார், விஸ்வநாதன் சார் மாதிரி ஒரு பெரிய லெஜெண்டரி கிட்ட எனக்கு வேலை கிடைச்சதே எனக்கு பெரிய ஒரு சக்ஸஸ். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, சைக்கிளில் போயிட்டு இருந்தவருக்கு ஒரு சைக்கிளிங் மாறுச்சு. பட் அங்கே அவர் சைக்கிள் மாறி எங்கள் ஊர் பாட்டுக்காரன் ஒரு ஆல்பத்தில் ராஜா சார் வந்து ஆல் சாங்ஸு ஒரே ஆல்பத்தில் வந்து எல்லா சாங்ஸும் மனோ சார் பண்ணார். அண்ட் இன்னைக்கு அந்த இடத்துல ராஜா மாதிரி உட்காந்துருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் வந்து எஃபர்ட்ஸ் போட்டிருப்பாரு, உழைச்சிருப்பாரு அப்படிங்கிறத வந்து இந்த மேடையில் நான் சொல்கிறதுக்கு உண்மையாகவே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உண்மையாக தேங்க்யூ சார். நல்ல ஒரு விஷயம், அது கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். நீங்கள் வந்து எம்எஸ்வி ஐயா கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அவர் அப்படியே வந்து அசலாக லைட்டாக பேசி காமிப்பீங்களாமே, ஆனால் நீங்கள் வேற மாதிரிலாம் மிமிக்ரி பண்ணி நான் பார்த்துருக்கேன். அதாவது அவர் ஸ்டூடியோவில் உட்கார்ந்துருக்காருன்னா அவர் உள்ளே வரும்போது எல்லாரும் வணக்கம் சொல்லுவோம். நம்ம ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்துட்டு வணக்கம் சொல்லலை, யாரோ தெரியல. மறுபடியும் வந்தாரு. நாங்க இது எந்திரிச்சு வணக்கம் சொல்லியா வணக்கம் நிறைய நேரம் யார் அது ஓகே. இந்த மகான் என்ன மாதிரி டியூன்ஸ் அப்படி கொட்டும் இசை அவர்கிட்ட வேலை கிடைச்சது என்னுடைய பாக்கியம்.